கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 11. பைரவரும் பூபதியும். பொன்னன் சிறிதும் சத்தம் செய்யாமல் மரங்களின் இருண்ட நேரிலேயே நடந்து சாலை அருகில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்றான். சித்திரகுப்தா, எங்கே மகாபிரபு என்று மாரப்பன் கேட்டது பொன்னன் காதில் விழுந்தது. பிறகு பின்வரும் சம்பாஷணை நடந்தது. ஐயனார் கோயிலில் இருக்கிறார். என்னை இங்கே இருந்து உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும்படி சொன்னார். ஆமாம், அவன் எங்கே? எவன்? அவன்தான் பல பெயர் கொண்டவன். ரத்தின வியாபாரி, தேவசேனன், உம்முடைய தாயாதி. ஹி என்று குள்ளன் கீச்சு குரலில் சிரித்தான். அவனா? ஹஹஹா என்று மாரப்பன் பெரும் குரலில் சிரித்தான். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சிரித்த சிரிப்பின் ஒளி பயங்கரமாக தொனித்தது. மரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சி ஜாதிகளை எழுப்பிவிட்டது. சில பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டன. வேறு சில பறவைகள் தூக்க கலக்கத்தில் பீதி அடைந்து தீன குரலில் சப்தித்தன. அவன் பத்திரமாக இருக்கிறான், நீ கவலைப்படாதே. அடே, அன்றைக்கு அந்த ரத்தின வியாபாரிக்கு வழிகாட்டி கொண்டு போனாயே, அந்த மாதிரிதான் எனக்கும் வழிகாட்டுவாயோ என்று கூறி மாரப்பன் மறுபடியும் உரத்த குரலில் சிரித்தான். சித்திரகுப்தன் கூறிய மறுமொழி பொன்னன் காதில் விழவில்லை. மீண்டும் மாரப்பன், ஓஹோ, எனக்கு வழிகாட்டி அழைத்து வரச் சொன்னாரா? எங்கே, அழைத்து போ பார்க்கலாம் என்று சொல்லி தன் கையில் இருந்த சவுக்கை சடீர் என்று ஒரு சொடுக்கு சொடுக்கினான். சவுக்கின் நுனி சித்திரகுப்தன் மீது சுளீர் என்று பட்டது. சவுக்கு சொடுக்குகிற சத்தத்தை கேட்டதும் குதிரை பித்து கொண்டு பாய்ந்து சென்றது. குள்ளன் ஏதோ முணுமுணுத்து கொண்டே பின்னால் விரைவாகச் சென்றான். அவன் இவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பதை கண்ட பொன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை சற்று தூரத்தில் பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக பொன்னனும் போனான். ஒரு நாழிகை தூரம் சாலையோடு கிழக்கே போன பிறகு சாலையில் குதிரை நிற்பதும் பக்கத்தில் மாரப்பன் நிற்பதும் தெரிந்தது. சித்திரகுப்தன் மாரப்பனை பார்த்து, ஏன் நிற்க வேண்டும், போவதுதானே என்று கேட்க, ஏண்டா காட்டு பூனை, இருட்டு ராஜாவாகிய நீ வழிகாட்டித்தான் இனிமேல் போக வேண்டும் என்றான் மாரப்பன். வழிகாட்டுகிறேன், ஆனால் காட்டுப்பூனையிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு, விழுந்து புரண்டினாலும் புரண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு குள்ளன் சாலைக்கு வலது புறத்தில் புதர்களும் கொடிகளும் மண்டி கிடந்த காட்டில் இறங்கி போகலானான். பொன்னனுக்கு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பது இப்பொழுது சந்தேகமற தெரிந்துவிட்டது. பாழடைந்த ஐயனார் கோயிலுக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். செடி கொடிகளில் உராய்வதனால் சத்தம் கேட்கக்கூடுமாதலால் பொன்னன் சற்று பின்னால் தங்கி அவர்கள் போய் கால் நாழிகைக்கு பிறகு தானும் அவ்வழியே சென்றான். நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும் பொழுது பொன்னனுக்கு மனதில் திகிலாகத்தான் இருந்தது. திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன. மரம் செடிகள் அசைந்தாடும் போதும் தரையில் கிடந்த இலைச்சருகுகளின் சரசரவென்று சத்தம் கேட்கும் பொழுதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது, முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலினால் மனதை திடப்படுத்தி கொண்டு ஐயனார் கோயில் உள்ள திசையை நோக்கி சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவத்தின் வெளிச்சம் தெரிந்தது. சரி, அதுதான் ஐயனார் கோயில். கிட்ட நெருங்க நெருங்க கோயிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவத்தி வெளிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன. இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கோயிலுக்கு பட்டப்பகலில் வந்த பொழுதே பொன்னனுக்கு திகிலாக இருந்தது. இப்பொழுது கேட்க வேண்டியதில்லை. கோயிலின் வாசற்படிக்கருகில் பொன்னன் கண்ட காட்சி அவனுடைய திகிலை 100 மடங்கு அதிகமாக்கிற்று. அங்கே பிராணங்களில் வர்ணித்திருப்பது போன்ற கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்ர சரீரமும் கொண்ட மகா கபால பைரவர் நின்று கொண்டிருந்தார். தீவர்த்தியின் சிவந்த ஒளியில் அவருடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் ரத்தம் மாதிரி சிவந்து காட்டின. அவருடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலை நடுக்கம் உண்டாக்கிற்று. அவன் நடுங்கிக் கொண்டே கோயிலுக்கு பின்புறமாக சென்று கோயில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். அதே சமயத்தில் சித்திரகுப்தனும் மாரப்பனும் மகா கபால பைரவரின் முன்னால் வந்து நின்றார்கள். மகாபிரபோ என்று மாரப்பன் பைரவருக்கு நமஸ்கரித்தான். சேனாதிபதி, மாதாவின் ஆக்ஞையை நிறைவேற்றினாயா? பலி எங்கே
என்று கபால பைரவரின் பேய் குரல் கேட்டது. அந்த குரல் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் அன்றிரவு கேட்ட குரல். ஏற்கனவே பயப்பிராந்தி அடைந்திருந்த பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சு உண்டாக்கிற்று. அடி தொண்டையிலிருந்து அதற்கும் கீழே இருதய பிரதேசத்திலிருந்து வருவது போன்ற அந்த குரல் தொனித்தது. எனினும் உரத்து பேசிய மாரப்பனுடைய குரலை காட்டிலும் தெளிவாக அக்குரல் பொன்னனுடைய செவிகளில் விழுந்தது. கபால பைரவரின் கேள்விக்கு மாரப்பன், மகாபிரபோ, பலி பத்திரமாக இருக்கிறது என்றான். எங்கே, ஏன் இவ்விடம் கொண்டு வரவில்லை? காளி மாதாவின் கட்டளையை ஊதாசீனம் செய்கிறாயா சேனாதிபதி? இல்லை இல்லை மகாபிரபோ, இன்று சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிந்தது. உடனே இவ்விடம் கொண்டு வருவதில் பல அபாயங்கள் இருக்கின்றன பிரபு. அந்த ஓடக்காரன் இங்கேதான் இருக்கிறான். இதை கேட்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுடைய அடிவயிறு மேலே நெஞ்சுக்கே வந்துவிட்டது போலிருந்தது. மாரப்ப பூபதியின் அடுத்த வார்த்தையினால் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனை கைப்பற்ற முடியவில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குறுக்கே நின்று மறித்தாள். மகாபிரபு, குந்தவி தேவியும் இன்னும் இங்கேதான் இருக்கிறாள். இளவரசனை தப்புவிப்பதில் முனைந்திருக்கிறாள். ஆகையால் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போய்விடும். மகா கபால பைரவர் இப்பொழுது ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த வேளையில் அந்த பயங்கர துணியானது நாலா பக்கமும் பரவி எதிரொலி செய்வது போல பல நூறு பேய்கள் ஏக காலத்தில் சிரிப்பது போல இருந்தது. சேனாதிபதி, நீதானா பேசுகிறாய்? காளி மாதாவின் கட்டளையை நிறைவேற்ற பயப்படுகிறாயா? அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா? இல்லை சுவாமி, இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் காளி மாதாவின் கைங்கரியத்திற்கு பங்கம் வந்துவிடுமோ என்பதற்காகத்தான் மகாபிரபு. தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றுவேன். அமாவாசை என்று இரவிற்குள் பலியை கொண்டு வந்து சேர்ப்பேன். சேர்க்காவிட்டால் என்றது கபால பைரவரின் கடூரமான குரல். என்னையே மாதாவுக்கு பலியாக அர்ப்பணம் செய்வேன். வேண்டாம் பூபதி, வேண்டாம். உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டும். இந்த செழிப்பான தமிழகத்தில் மகா காளியின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நீதான் பிரதம தலகத்தனாக இருக்க வேண்டும். மகாபிரபுவின் கட்டளையையும் காளி மாதாவின் ஆணையையும் எப்பொழுதும் சிரமேற்கொள்ள காத்திருக்கிறேன். மாரப்பா, மாதாவுக்கு உன் பேரில் பூரண கிருபை இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு பெரிய பதவிகளை அளிக்கப் போகிறாள். இருக்கட்டும், இப்பொழுது எந்த இடத்தில் பலியை கொண்டு வந்து சேர்ப்பாய்? அமாவாசையன்று முன்ஜாமத்தில் பராந்தகபுரத்தை தாண்டி மகேந்திர மண்டபத்திற்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அங்கே சாலை வழியில் தங்களுடைய ஆட்களை அனுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த வேலையை எனக்கு கொடுக்கிறாய்? மகாபிரபு, இங்கே உள்ள ஆட்களிடம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தான் அனுப்பப் போகிறேன். அவர்களை தொடர்ந்து சற்று பின்னால் நான் வருவேன். தங்களுடைய ஆட்கள் வந்து வழிமறித்து இளவரசரை கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் அனுப்பும் ஆட்கள் அவ்வளவு அசகாய சூரர்களாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய திருநாமத்தை சொன்னால் உடனே கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. ஆனால் ஜாக்கிரதை, காளி மாதா அடுத்த அமாவாசை இரவில் அவசியம் பலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இன்னொரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் மகாபிரபு. சீக்கிரம் சொல். பொழுது விடுவதற்குள் நான் ஆற்றை தாண்ட வேண்டும். இந்த ஓடக்கார பொன்னனை சில நாளாக காணவில்லை. அவன் மகாராணியை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது. அவனை பற்றி அறிய நான் ஆள் விட்டிருந்தேன். நேற்றுதான் அவனை பற்றி தகவல் கிடைத்தது. பொன்னனும் இன்னொரு மனிதனும் குதிரை மேல் காட்டாற்றோடு கொல்லிமலை பக்கம் போனதாக என்னுடைய ஒற்றன் வந்து சொன்னான். ஓடக்காரன் இங்கே இருக்கிறான் என்றாயே? ஆமாம், இன்றைக்குத்தான் இங்கே வந்து சேர்ந்தான். அவ்வளவுதானே? பொன்னனுடன் போன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா பிரபு? யார்? தங்களுக்கும் எனக்கும் ஜன்ம விரோதிதான். என்ன? யார்? சீக்கிரம் சொல். பொய் ஜடாமுடி தரித்த அந்த போலி சிவனடியார்தான். இதை கேட்டதும் மகா கபால பைரவனின் முகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மாறுதலை பார்த்து பொன்னன் திகைத்து போனான். ஏற்கனவே கோரமாக இருந்த அந்த முகத்தில் இப்பொழுது அளவில்லாத குரோதமும் பயமும் பகைமையும் தோன்றி விகாரப்படுத்தின. அதை பார்த்து ஐயோ என்று பொன்னன் அலறிய குரல் நல்ல வேளையாக பயத்தின் மிகுதியால் அவன் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. கபால பைரவரும் சித்திரகுப்தனும் மாரப்ப பூபதியும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். தீபத்தை பிடித்து கொண்டு நின்ற ராட்சசன் அவர்களுக்கெல்லாம் முன்னால் போனான். சற்று நேரத்திற்கெல்லாம் தீபத்தி வெளிச்சம் மறைந்தது. கீழ் வானத்திலே இளம்பிறை சந்திரன் உதயமாயிற்று. அவர்கள் போய் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகுதான் பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய உடம்பு மிகவும் தளர்ச்சி அடைந்திருந்தாலும் மனதில் ஒருவித உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. விக்கிரம மகாராஜாவை இந்த நரபலிக்காரர்களிடமிருந்து தப்புவிக்கும் வழி அவனுடைய மனதில் உதயமாகி இருந்தது. மாரப்பனுடைய தந்திரம்
இன்னதென்பது அவனுக்கு இப்பொழுது ஒருவாறு புலப்பட்டது. இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதில் பிரயோஜனமில்லை என்று மகா கபால பைரவரின் நரபலிக்கு அவரை அனுப்ப மாரப்பன் எண்ணியிருக்கிறான். ஆனால் தன் பேரில் குற்றம் ஏற்படாதபடி இந்த காரியத்தை தந்திரமாக செய்ய உத்தேசித்திருக்கிறான். அவனுடைய தந்திரத்திற்கு மாற்று தந்திரம் செய்து விக்கிரம மகாராஜாவை விடுவிக்க வேண்டும். விடுவித்து நேரே மாமல்லபுரம் துறைமுகத்திற்கு அழைத்து போக வேண்டும். குந்தவி தேவியின் உதவியைக் கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இவ்விதமெல்லாம் சிந்தித்துக் கொண்டு பளபளவென்று பொழுது விடியும் தருணத்தில் பொன்னன் தோணித்துறையை அடைந்தான். உறையூர் சிறைச்சாலை. விக்கிரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். சிங்காதானம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடப்பதை நினைத்து நினைத்து அவன் துயர சிரிப்பு சிரித்தான். அவனுடைய தந்தை அரசு சிரித்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்கோளம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரத்யட்சமாக நின்றது. அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்திற்கு தன்னை அழைத்துச் சென்று தம்முடைய கையால் எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில் இருந்தது. இப்பொழுது அடியோடு போய்விட்டது. பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும்? மரண தண்டனையை நிறைவேற்றும்படிதான் அநேகமாக கட்டளை வரும். மாரப்பன் அந்த கட்டளையை நிறைவேற்ற சித்தமாக இருப்பான். தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரியவே போவதில்லை. பார்த்திப மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும். தன் பெயரை கூட எல்லோரும் மறந்து விடுவார்கள். செண்பகத்தீவிலிருந்து ஏன் திரும்பி வந்தேன் என்னும் கேள்வியை விக்கிரமன் அடிக்கடி கேட்டுக்கொண்டான். சின்னஞ்சிறு தீவாக இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கே வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது? அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும் அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்கிரமன் யோசித்தான். செண்பகத்தீவில் இருந்த பொழுது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்பொழுது பார்க்கப் போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது. ஆனால் சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரம் இழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க அவன் வெறுப்பு அடைவதும் உண்டு. அந்த வெறுப்பு இப்பொழுது சிறையில் இருந்த சமயம் 10 மடங்கு அதிகமாயிற்று. வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில் இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தானே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது. அதுவும் நிறைவேறவில்லை. நிறைவேறாமலே சாகப் போகிறோமோ என்னவோ. அப்புறம் குந்தவி. அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்கிரமன் ஆன மட்டும் முயன்றான். ஆனால் முடியவில்லை. குந்தவியை நினைத்ததும் விக்கிரமனுக்கு பளிச்சென்று ஓர் உண்மை புலனாயிற்று. செண்பகத்தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்துக் கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனதின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்பொழுது தெரிய வந்தது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தியெல்லாம் குன்றிவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவியின் சந்திரவதனம் இல்லை. அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சை இலக்கிவிட்டது. அந்த காந்த சக்திதான் தன்னை செண்பகத்தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜுரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகும் கூட விக்கிரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம்தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்வதற்கு அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாக கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பகத்தீவிலிருந்து வரலாம், சொர்க்கலோகத்திலிருந்தும் கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கே வராமல் இருந்தால் குந்தவியும் தானும் வருகிற அமாவாசை என்று கப்பலேறி செண்பகத்தீவுக்கு கிளம்பியிருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்கிரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று. அமாவாசை என்று செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்திற்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையிலிருந்து தப்பி அமாவாசை என்று மாமல்லபுரம் போகக்கூடுமானால் இவ்விதம் விக்கிரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாக இருந்தது. கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வந்தான். விக்கிரமனை பார்த்து நகைத்துக் கொண்டே, ரத்தின வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்துவிட்டது என்றான். ஒரு கணம் விக்கிரமன் நடுங்கி போனான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் எண்ணினான். மரணத்திற்கு அவன் பயந்தவன் அல்ல என்றாலும் கொலையாளிக்கு கத்திக்கு இரையாவதை அவன் அருவருத்தான். ஆனால் மாரப்பன்
காஞ்சிக்கு உன்னை பத்திரமாக அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும். சித்தமாக இரு என்றதும் விக்கிரமனுக்கு உற்சாகம் பிறந்தது. வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாம் அல்லவா? அல்லது போராடி வீர மரணமாவது அடையலாம் அல்லவா? இது இரண்டும் சாத்தியமில்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன். சுதந்திரத்திற்காக உயிரை விடுவேன் என்று சொல்லுவதற்காகவாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லவா? குந்தவையும் பக்கத்தில் இருக்கும் பொழுது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்?